வெல்கம் டு தனிஷ்கா விலாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சொதி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து திருநெல்வேலியில் ஃபேமஸ்ங்க. வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கேரட் 1, உருளைக்கிழங்கு 1, முருங்கைக்காய் 2, அப்புறம் பீன்ஸ் வந்து கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் பாசிப்பருப்பு ஒரு தேங்காய்க்கு 75ங்கிற மாதிரி 2 தேங்காய்க்கு நான் 150 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம், பச்சை மிளகா வந்து ஒரு தேங்காய்க்கு 7, 2 தேங்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 மிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு வெள்ளை பூண்டு ஃபுல்லாக, அப்புறம் பொடி வெங்காயம் கொஞ்சம் உரித்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 லெமன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தாங்க இதுக்கு தேவையான பொருள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். இது வந்து 2 தேங்காய், அதுக்கு தேவையான பொருள் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு அதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா துருவி வச்சுக்கோங்க. அதில் வந்து தேங்காய் பூவை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பால் ஃபஸ்ட்டு பால் வந்து கொஞ்சம் திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி இது பால், இது 2வது பால், அதுக்கப்புறம் அந்த சட்டியில் வச்சுக்கிறது 3வது. இப்படி 3 தான் வந்து கொஞ்சம் பிரித்து வச்சுக்கோங்க. பால் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். 2வது 3வது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதை நல்லா இப்படி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரை பேனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து பொடி வெங்காயத்தை இப்படி நல்லா வதக்கிக்கோங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கினோன்னே வெள்ளை பூண்டு ஒரு ஒரு ஃபுல்லாக வெள்ளை பூண்டு எடுத்துக்கோங்க. அதை ஃபுல்லாக அப்படி வதக்கிக்கோங்க தொலி உரிச்சிட்டு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு தேங்காய்க்கு 7 பச்சை மிளகான்னு நான் 2 தேங்காய்க்கு 15 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி ஒரு பெரிய துண்டு 2 பெரிய துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா இப்படி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆறவும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்க வேண்டியதாங்க. இது தாங்க நம்ம குழம்புக்கு சேர்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 3வது பால் எடுத்து வச்சுருக்கோம்லங்க, தண்ணியாக இருக்கும் கொஞ்சம், அதை வந்து இந்த சட்டியோடு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம கழுவுன காய், நம்ம என்னெல்லாம் கழுவுனமோ அந்த காய் எல்லாத்தையுமே இதில் வந்து போட்டுக்கோங்க. முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இப்படின்னு எல்லா காயுமே நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு இந்த பால்லையே தாங்க வேக வைக்கணும். நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதுக்கு அடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் எப்படியும் நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா காய் வேகிற வர நல்லா விட்டுருங்கங்க. அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிடாமல் இருக்கிற மாதிரி பார்த்து நல்லா கொதிக்க விடவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 2வது பால் எடுத்து வச்சுருக்கோம்லங்க, அந்த பாலை வந்து நல்லா இதே மாதிரி எடுத்து வடிகட்டி அதில் ஊற்றிருங்கங்க. தேங்காய் எதுவுமே வந்து இதில் வரக்கூடாது. நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தாங்க ஊற்றணும். அதனால் 2வது பாலை இப்படி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் பாசிப்பருப்பு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதை இப்படி 2வது பால் போட்டதுக்கப்புறம் நம்ம இதை வந்து சேர்த்துக்கணும். சேர்த்து விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும். வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இதெல்லாம் வந்து நம்ம பச்சை மிளகா அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இது 2வது பால் ப்ரொசீஜர் தாங்க. நம்ம முதல்ல பால் ஊற்றுறோம், அதுக்கப்புறம் வந்து காய் வேக போடுறோம், அது நல்லா கொதித்தோன்னே 2வது பால் ஊற்றுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம அரைச்ச விழுது, பாசிப்பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பையும் போடுங்க. போட்டுட்டு நல்லா இதையும் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் இருக்குல்லங்க, அதை எடுத்து வடிகட்டி இதில் ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றிருங்க. காய் வேக வைக்கிறது 3வது பால், அதுக்கப்புறம் 2வது பாலில் பாசிப்பருப்பு அரைச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா பால் ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா வடிகட்டிட்டு அதோட முடிஞ்சிச்சுங்க ப்ரொசீஜரு. இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கடைசி வரைக்கும் சிம்லேயே தான் வைக்கணுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. மோர் குழம்புக்கெலாம் எப்படி கொதிக்க விட்றோமோ அது மாதிரி ரொம்ப தரன்னு இல்லாமல் லைட்டாக ஒரு கொதி விட்டு நுரைச்சி வர மாதிரி இருந்தோன்னே அதை இறக்கிற வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க இதோட ப்ராசஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா கொதிச்சோன்னே இதில் வந்து ஃப்ரை பேனில் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. வத்தல் 3, 4 வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க. இதை நல்லா தாளிச்சிட்டு அந்த குழம்புல போட்டுற வேண்டியதாங்க, சொதி குழம்புல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக நுரைச்சி வரணுங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக அப்படி பொங்கி வர மாதிரி வரவுமே இறக்கி வச்சிடணுங்க. தாளிப்பு அதில் போட்டுட்டு கீழே இறக்கி வச்சுட்டு, இதில் நான் வந்து ஒரு லெமன் ஃபுல்லாக ஊற்றிருக்கேன், பெரிய லெமனு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்துக்கோங்க, லெமன் சைஸை பொறுத்து புளிப்பை பொறுத்து சேர்த்துக்கோங்க. சின்ன லெமனாக இருந்தால் 2 ஊற்றுங்க, பெரிய லெமனாக இருந்தால் 1 போதும். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்கங்க. இதுக்கப்புறம் கொதிக்கலாம் விட வேண்டாம், அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி துவையல் தான் இதுக்கு சைட் டிஷ்ஷுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா தொளி உளுந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி வந்து நிறைய பெரிய துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லம் வந்து கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து
4 வத்தல் வச்சுக்கோங்கங்க. இது தாங்க இஞ்சி துவையலுக்கு தேவையான பொருள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரை பேனில் வந்து தொளி உளுந்த வந்து இப்படி எண்ணெய் ஊத்தாம நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்கங்க. கொஞ்சம் கலர் மாறுற வர. அதுக்கப்புறம் வத்தல் ஊத்துறதுக்கு போடுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிட்டு லைட்டாக வத்தலையும் அதோட சேர்த்து வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத வந்து கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்கங்க. அதிலேயே வந்து நீங்க ஒரு தட்டுக்கு மாத்திட்டு, அதிலேயே வந்து கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சு வச்சுக்கோங்க. நம்ம இஞ்சி துவையலுக்கு வந்து கடைசியா கடுகு உளுந்த பருப்பு, வத்தல், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போடுறதுக்காக இதிலேயே தாளிச்சு வச்சுக்கிறேன். இந்த மிக்ஸி ஜார்ல பார்த்தீங்கன்னா, நம்ம துண்டு துண்டா ஆக்குன இஞ்சி வச்சுக்கோங்க. அதிலேயே வந்து நம்ம தோலி உளுந்து, வத்தல் இதையும் வந்து நம்ம வறுத்தத வந்து இதில போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2, 3 துண்டு வெல்லம், கருப்பட்டி எதுனாலும் எடுத்துக்கோங்க. அத வந்து நல்லா நுணுக்கிட்டு, அதையும் இதில போட்டுக்கோங்க. இது மட்டும் தாங்க இஞ்சி துவையலுக்கு தேவையானது. இதுக்கு தேவையானது இஞ்சி, வத்தல், வெல்லம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தொளி உளுந்து. இது மட்டும் தாங்க இஞ்சி துவையலுக்கு தேவையானது. இது ஆறவும் பார்த்தீங்கன்னா, நல்லா அரைச்சிருங்கங்க. சட்னி மாதிரி அரைச்சுக்கோங்க. இதில உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு, நல்லா தண்ணி ஊத்தி அரைச்சிருங்க. ஃப்ரை பேன்ல வந்து கடுகு உளுந்தம் பருப்பு வச்சுருக்கோம்லங்க, அதிலேயே வந்து இத நல்லா வலிச்சு விட்டுக்கோங்கங்க. இது வந்து முதல்ல கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாரி இருக்கும். நேரம் ஆக ஆக கொதிக்க கொஞ்சம் கெட்டியாயிருங்க. இதாங்க இஞ்சி துவையலுக்குள்ள ப்ராசஸ்ஸு. இது வந்து மெயின் சொதிக்கு வந்து சைட் டிஷ் இஞ்சி துவையல் தாங்க நல்லாயிருக்கும். திருநெல்வேலி பக்கம்லாம் இது தாங்க வைப்பாங்க. இது போக நம்ம வாழைக்காய், நேந்திரங்காய் சிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இஞ்சி துவையல், உருளைக்கிழங்கு பொரியல் இதாங்க ஃபேமஸ்ஸு. இத சாப்பிட்டு பாருங்க. இந்த சொதி வந்து நெறைய ஊத்தி சாப்பிடுங்க. அதான் நல்லாயிருக்கும். இதுக்கான தோசை, இட்லி அந்த மாரி இதுக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க. ஓகேங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.